இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகத்தில் மேலிட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகத்தில் மேலிட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற முக்கிய ஆலோசனை தற்போது மேற்கொள்ள இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தற்போதைய கள விவரம் என்னவாக இருக்கு? ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்களாம் பேசப்பட இருக்கு? வணக்கம் ஷியாம். நேற்றைய தினம் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கள் நேற்றிலிருந்து அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீப்பொறியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூறலாம். இந்நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அனைவரும் ஆதவ் அர்ஜுனுக்கு எதிராகவே கருத்துக்களை கூறி வந்த நிலையில தற்பொழுது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்து செய்தியாளர் சந்திப்பிலே திருமாவளவன் அவர்களிடம் கேட்கும் பொழுது கூட உயர்மட்ட குழுவிலே நாங்கள் ஆலோசனை பெற்று ஆதவ் அர்ஜுனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு விளக்கத்திற்கேற்ப அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் திருமாவளவன் தலைமையில மேலிட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் துவங்கியது. இக்கூட்டத்தில் விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த், துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசியது கூட்டணி இடையே மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்றிருக்கிறது. இந்த இன்னும் 1.5 ஆண்டுகளே இருக்கிறது 2024 சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தவித விரிசலும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் குறைஞ்சபட்ச ஒரு நடவடிக்கையாவது ஆதவ் அர்ஜுன் மீது எடுக்க வேண்டும் என்று துணை பொதுச் செயலாளர்கள் அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனிடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது திமுகவிடையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம். இன்றைக்கு கூட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இதுக்கு எதிரான ஒரு கருத்தையுமே தெரிவித்திருந்தார். இச்சூழலில் கூட்டணி இரு கட்சிகளிடையே இந்த கூட்டணியில் எந்தவித முரண்பாடும் ஏற்பட்டு விடக்கூடாது, தவறான அரசியல் புரிதலை ஏற்படுத்தி விடக்கூடாது. எனவே குறைந்தபட்ச நடவடிக்கையாவது ஆதவ் அர்ஜுன் மீது எடுக்க வேண்டும் அல்லது அவர் பேசிய அந்த கருத்துக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று தற்பொழுது அந்த ஆலோசனை கூட்டத்திலே தெரிவித்து வருகின்றனர். இதற்கு முன்னதாக கூட என்னிடம் ஆதவ் அர்ஜுன் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்கிறேன் என்று கூறும் பொழுது கூட நான் இக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நான் பங்கேற்கட்டுமா என்று அனுமதி கேட்டார். ஆனால் அதில் அரசியல் பேச வேண்டாம் என்று கூறியிருந்தேன். தற்போது அவர் பேசியிருக்கிறார். அவரிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று செய்தியாளர் சந்திப்பிலே திருமாவளவன் அவர்களும் கூறியிருந்தார். இந்நிலையில அவருக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்புவதற்கு முன்னாக அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் உடன் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகத்தில் மேலிட பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் கள விவரங்களுக்கு நன்றி ஜெரி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.